இன்றைக்கி நம்ம மாங்காய், முருங்காய், கத்திரிக்காய் போட்டு ரொம்ப டேஸ்டான பருப்பு சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி சுட வச்சுக்கலாம். தண்ணி சூடானதும் பருப்பு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். நான் தக்காளி இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். ஜீரகம், மிளகு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச முருங்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் வணங்கட்டும். பருப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் 2 மாங்காய் எடுத்திருக்கேன். இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கட் பண்ணி வச்ச மாங்காவை சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. நல்லா வெந்துடுச்சு. பருப்பு சாம்பார் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.